யமுனா, ஓ முன்னாடியே என் பையன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இனிமே மருமகன் சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாத, புரியுதா? இன்னியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன். எனக்கு இவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்னக்கா சொல்ற? எப்போ இவர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரோ, எப்போ என் முன்னாடியே இவள கல்யாணம் படிக்க போறேன்னு சொன்னாரோ, அதுக்கப்புறமும் இவர் கட்டின தாலிய நான் கட்டிக்கிட்டு இருந்தா அது எனக்கு அசிங்கம். எனக்கு இந்த தாலி தேவையில்ல. அக்கா 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 எனக்கு பிடிக்கிட்டு இருக்க. நான் சொல்றேன்ல, விடுக்கா. சக்தி விடு, சக்தி விடுக்கா, விடுக்கா. கார்த்திக் சார் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்றேன்ல. சார், இப்போ உங்க முடிவு என்ன சார்? அதான் அவன் தெளிவா சொல்லிட்டான்ல, இன்னும் என்ன முடிவு? நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க பேசட்டுமே. கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க. இது உங்க வாழ்க்கை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். விட மாட்டேன் சார். இந்த கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? இது எங்க அக்கா யமுனாக்கா வாழ்க்கை. அவ்வளவு சீக்கிரமால நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன மீறி இவளை எப்படி நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னு நான் பாக்குறேன். என்ன சேலஞ்ச் பண்றியா? இவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன், கட்டி காட்டுறேன். அதையும் பார்க்கலாம் சார். அக்கா, எல்லாம் டிராமாடா. எல்லாமே டிராமா. அத்தனையும் ஃப்ராடு கூட்டம். ஆனா கார்த்திக் சார் எல்லாத்தையும் நம்புறாரு. நாம என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அத்தனை பிரச்சனைக்கும் நாம தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நல்லது பண்ணதானே நினைச்சோம். ஆனா எல்லாமே நம்ம நினைச்சதுக்கு எதிரா தானே நடக்குது. எங்க அம்மா சொன்ன மாதிரி நாம இதுல சம்பந்தப்படாம இருந்திருந்தா கூட எங்க அம்மாவே இத சரி பண்ணிருப்பாங்களோ என்னவோ. ஏய், என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா வெற்றி, எங்க அம்மா பரவாயில்ல. நீ யோசிச்சு பாரு. யமுனா அக்கா வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? எங்க அம்மா தானே பொறுப்பு. ஏன் நம்ம ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லையா? ஏதோ உங்க அம்மாக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற. ஆனா நாம என்ன பண்ணாலும் அது கோகிலாத்த செம்மையா யூஸ் பண்ணிக்கிறாங்களே. அதுவும் நம்ம முன்னாடியே கார்த்திக் சாரியே சொல்ல வச்சுட்டாங்க பாத்தியா, பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இதுக்குதான் சொன்னேன், இந்த போலீஸ் கிளீஸ் எல்லாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன். திரும்ப திரும்ப அடித்தடின்னு நீ ஆரம்பிக்காதரா. அப்ப விலைக்கு ஓட பார்க்காம வேற ஏதாவது யோசி. எங்கேயோ பெருசா தப்பு பண்றோம் வெற்றி. இதுல வேற என்னமோ இருக்கு. அத கண்டுபிடிச்சிட்டா நாம ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கணும். கார்த்திக் சாருக்கும் இவளுக்கும் கோகிலாம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும். அதெல்லாம் நடக்காது வெற்றி. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கோகிலாத்தை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? கோகிலாத்தைக்கு பணம் தான் எல்லாம். இவன் நடிக்க வந்தவன்னு கோகிலாத்தைக்கு நல்லாவே தெரியும். தேவைக்கு மட்டும்தான் இவளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யமுனாக்காவையும் கார்த்திக் சாரியும் பிரிச்ச பின்னாடி இவளை தூக்கி போட்டுருவாங்க. மருமகளெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க வெற்றி. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நிச்சயம் கவனமா தான் இருக்கணும், அதுல சந்தேகமே கிடையாது. சரி, இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நீ உன் உறுதியை கைவிட்டுறாத.
என்ன சக்தி, உன் அக்கா வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருச்சு போல. நீயே எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டியாமே. ஏய், அசிங்கமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு தலையிடுற? நீ சொல்லு சக்தி. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்ன, அத்தையும் என்னையும் பிரிக்கிறேன்னு வேற சேலஞ்ச் பண்ண. என்னாச்சு சக்தி எல்லாம்? இப்ப நடக்கிறதெல்லாம் உன்னாலதானு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எங்க அக்கா அழுதுட்டு போறாள்ல, அவ சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இதுக்கு காரணமானவங்க அத்தனை பேரும் பதில் சொல்லணும். நான் பதில் சொல்ல வைப்பேன். யாரு காரணமாவா? நானா? சூப்பர், இது நல்லா இருக்கு. ஏய், எதுக்கடி சிரிக்கிற? பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? ஐயோ வெற்றி, சிரிப்பு அடக்க முடியல, சிரிக்கிறேன். என்ன இப்போ? சரிடி சரி, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ கதற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சக்தி சாரி சக்தி. சக்தி அவ்வளவு கஷ்டத்துல இருக்கா, நீ சிரிக்கிறியா? எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்க விட்டேன்னு வச்சுக்கோயேன், நான்லாம் மனுஷனே கிடையாது. எங்க போறான் இவன்? இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. கிளம்பு, கிளம்புடி. வெற்றி, என்னடா பிரச்சனை? அப்பா, லூசு மாதிரி எல்லா விஷயத்திலும் தலையிடுறாப்பா. யமுனா வாழ்க்கையில பிரச்சனைன்னு சக்தி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இவ இருக்கால, இவ சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்பா. அப்பா, இவ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுப்பா. இருந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன வெளியே போக சொல்றதுக்கு நீ முதல்ல யாரு? ஏய், எங்க அண்ணனுக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டுல வேற யாருக்கு இருக்குடி? இவர்தான் இந்த வீட்டுல எல்லாமே அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அத்தை அப்படி சொல்லலையே. ஏய், எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. அத்தை, அத்தை இங்க பாருங்க அத்தை. நீங்க இல்லாத நேரமா பார்த்து எல்லாருமா சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. ஐயோ, என்னமா நடிக்கிறா பாத்தியா? இவ இப்படி நடிச்சு நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு இப்ப என்ன பிரச்சனை? இவ எதுக்கு இப்ப வீட்டை விட்டு வெளில போகணும்? முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா, அப்புறம் சொல்ற எல்லா விஷயத்தையும். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறமா நான் முடிவெடுக்கிறேன். அம்மா, இவ நம்ம குடும்பத்துக்கு தீர்க்க முடியாத பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாமா. பண்ணக்கூடாததெல்லாம் பண்றாமா. உங்களால கற்பனை கூட பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி என்னப்பா அவ பண்ணக்கூடாதத பண்ணிட்டா? நீ தாலி கட்டுவேன்னு மேடையில ஆசையா உட்கார்ந்துட்டு இருந்தவள நீ இன்னொருத்தனை வச்சு தாலி கட்ட வச்சியே, அத விடவா என் பொண்ணு பண்ணிட்டா? எங்க அம்மா எதுவும் தப்பா சொல்லல அத்தை. நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்க மட்டும்தான் அத்தை. நான் ஏதோ ஒரு வகையில உங்களால பாதிக்கப்பட்டவ. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க என்ன இங்க இருக்க சொல்லிருக்கீங்க. ஆனா இவங்க எல்லா பிரச்சனையும் இட்டுக்கட்டி ஏன் மேலேயே சுமத்துறாங்க. இப்ப என்ன பூஜா பிரச்சனை? வெற்றி எதுக்காக உன்னை வெளில போக சொல்றான்? அத்தை தெரியல அத்தை, நான் ரொம்ப அப்பாவி அத்தை. எனக்கு இவங்க கேம் எல்லாம் சுத்தமா புரியல அத்தை. இந்த சக்தி தான் வெற்றி கிட்ட என்னமோ சொல்லியிருக்கா. அத வச்சுதான் இவன் என்ன வீட்டை விட்டு துரத்துறான். அம்மா, இவ சும்மா நடிச்சிட்டு இருக்காமா இவ? அம்மா, இவ நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மா வீட்டுல எல்லா விஷயத்திலும் இவ தலையிட்டு இருக்கா. இவளால 1008 பிரச்சனைமா. இதுக்கப்புறம் இவளை வீட்டுல வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் அசிங்கம். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இல்லாதப்ப இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடிவு பண்ணது யாரு? நீயா இல்ல சக்தியா? சொல்லுடா, யார் இந்த முடிவு எடுத்தது? நான் தான்மா. அது எப்படி முடிவெடுப்ப?
நான் இருன்னு சொன்ன பொண்ண நான் இல்லாதப்ப, அவங்க அம்மா இல்லாதப்ப நீ எப்படி வெளியில போக சொல்லுவ? ஏய், என்ன கேள்வி கேட்குற? இவன் விஷயத்துல பூஜா தேவையில்லாம தலையிட்டா. இவளை வச்சு வெளியில அனுப்பிச்சா என்ன தப்பு இருக்கு? அதுவும் இதெல்லாம் முதல் தடவையா நடக்குது? எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், யார் விஷயத்திலயும் தலையிடாதன்னு. இவ கேட்டாதானே? ஆனா பூஜா இந்த வீட்ல இருக்கணும்னு முடிவெடுத்தது நான். என்ன மீறி அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்வீங்களா? அம்மா, நீங்க தேவையில்லாம எனக்கும் உங்களுக்குமான பிரச்சனையா மாத்துறீங்க. இது நம்ம குடும்பத்துக்கும் இதோ நிக்கிறாளே இவளுக்குமான பிரச்சனைமா. இவளையும் உங்க அம்மாவையும் இப்ப வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா. என்னது இது? என்னமோ சாப்பாட்டுக்கு இல்லாம நாங்க இங்க வந்து ஒட்டிட்டு இருக்க மாதிரில சொல்ற நீ. சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானே உண்மை. ஏ பூஜா, எங்க அம்மா முன்னாடியே சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போ. ஏய் போன்னு சொல்றேன்ல. இல்ல, பூஜா இங்கதான் இருப்பா. பூஜா இங்க இருக்கணும்னு முடிவெடுத்தது நானு. அதுக்கப்புறமும் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்றது என்னையே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றதுக்கு சமம். என்னமா நீங்க? நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத பார், நான் என் முடிவை சொல்லியாச்சு. நீங்க மாற மாட்டீங்கம்மா, மாறவே மாட்டீங்க. இவளால நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு ஒரு நாள் நடுத்தெருவில் நிற்கும் பாத்தீங்களா? அப்ப தெரியும் இவ சுயரூபம் என்னன்னு. எப்படியோ போங்கம்மா, சாபக்கேடு இவெல்லாம். நமக்கு எதுக்குமா இந்த பொல்லாப்பு? நம்ம ரூம்லயே இருந்துக்கலாம். வாமா, வா. வெற்றி அவ்வளவு தூரம் சொல்றான், அப்பவும் நீங்க ஏன் அதை இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பூஜா முழுக்க முழுக்க விஷம். அந்த விஷம் உங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் வெற்றி இவ்வளவு பாடுபடுறான். ஆனா நீங்க அவனை புரிஞ்சுக்கல. இனிமே உங்ககிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. ஏய், இங்க வா. என்ன பூஜாவை வீட்டை விட்டு துரத்திட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு ரொம்ப நம்புறல்ல? அத்தை, நீங்க அப்பாவி. உண்மை என்னன்னு புரியாம நீங்க பூஜாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? எங்க அக்காவையும் கார்த்திக் சாரையும் பிரிச்சு பிரியாங்கிற எவ்வளவு ஒருத்தைய கார்த்திக் சாருக்கு கட்டி வைக்க அந்த பூஜா பிளான் பண்றா. அதுக்கு அந்த புஷ்பாவும் கோகிலாத்தையும் உடந்து இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சு இந்த வீட்ல எனக்கும் பூஜாவுக்கு மட்டும் பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்ககிட்ட காமிக்கிறாத்த. இவங்க பண்றதெல்லாம் பெரிய பாவம். இந்த பாவம் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இந்த பாவம் புண்ணியம் அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சக்தி. அத பத்தி எல்லாம் நீ பேசவே கூடாது. என்ன சொன்ன? பூஜா, புஷ்பா, கோகிலா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதன இதனால உனக்கு ரொம்ப பிரச்சனை இல்ல? இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. நான் கவலைப்படுறது இவங்களால உங்களுக்கு வரப்போற கெட்ட பேரை எப்படி தடுக்கணுங்கிறது தான். எப்படி எப்படி எனக்காக நீ யோசிக்கிறியா? ஏய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் புஷ்பாவோ இல்ல நீ நினைக்கிற மாதிரி பூஜாவோ இல்ல. அவங்கெல்லாம் சும்மா பகடக்காயங்க தான். இந்த கார்த்திக், பிரியா, கோகிலா, புஷ்பா, இந்த கல்யாணம் இப்படி எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது நான் தான். நான் மட்டும்தான். என்ன சும்மா அதிருதுல? நம்ப முடியல? கொஞ்சம் கூட உன்னால யோசிக்க கூட முடியல? எப்படி பயங்கர அதிர்ச்சியா இருக்கா? தெரியுது எனக்கு.
இது உனக்கு தெரிய வரும்போது உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த நானே என் வாயால உன்கிட்ட சொல்லணும் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? உனக்கு வர அந்த அதிர்ச்சிய இந்த என் கண்ணால பாக்கணும் தான் இவ்வளவு நாள் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க அத்தை? அதான் தெளிவா சொன்னனே, புரியலையா உனக்கு? பூஜாவும் புஷ்பாவும் எதுவுமே பண்ண, நான் சொன்னதை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க. அந்த கோகிலா அவளும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்டா. இல்ல இனிமேலும் அப்படிதான் கேட்பா. யமுனாவால இனிமே அந்த வீட்டுக்கு வாழ போக முடியாது. பிரியா கார்த்திகோட கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அதுவும் ஏன் தலைமையில தான் நடக்கும். என்னாச்சத்த உங்களுக்கு? நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? நான் ஏண்டி இத பண்ணக்கூடாது? என்ன உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? நான் ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதையும் மீறி நீ வந்த. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். ஏன் என் பையனை என் கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். சுமங்கலி பூஜைக்கு நான் ஏற்பாடு பண்ணா எனக்கு தெரியாம எல்லாத்தையும் மாத்தி உன் இஷ்டத்துக்கு என்ன என்னென்னமோ செய்ய வச்சல. எப்படி சொன்ன? எப்படி நான் ஃப்ளெக்ஸ் வைக்க சொன்னா நீ அந்த ஃப்ளெக்ஸையே மாத்துவியா? சமையல் மெனுவை அதை எனக்கு தெரியாம மாத்துவியா? ஏய், அதுக்கு தாண்டி உனக்கே தெரியாம கார்த்திக் பொண்டாட்டி உன் அக்காங்கிறதையே மாத்துன. பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தானே. எதுக்கு எங்க அக்கா வாழ்க்கையில விளையாடுறீங்க? அதேதான் நானும் கேக்குறேன். பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே. அப்புறம் எதுக்கடி சுமங்கலி பூஜையில அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின? நான் வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாத ஒரு ஆள் இருக்கான்னா அது அந்த அசோக் தான். ஆனா நீ அந்த அசோக்கைய வீட்டுக்குள்ள வர வச்சு அவனுக்கு ஏன் கையாலேயே சீர் செய்ய வச்ச. அப்ப யோசிச்சண்டி, எங்க அடிச்சா உனக்கு வலிக்குமோ அங்க அடிக்கணும்னு. எனக்கு தெரியாம என் வீட்டுல நீ எல்லாத்தையும் செஞ்சப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? உனக்கு தெரியாம உன் வீட்டுல நான் செய்யும் போது இப்ப உனக்கு வலிக்குதா? அது தாண்டி எனக்கு வேணும். ஏண்டி உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னல உனக்கு தெரியாம எல்லாமே நடக்கும்னு. இப்ப நடந்துருச்சுல. ஏண்டி இன்னும் நடக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிரியா கார்த்திக்கோட கல்யாணம். சக்தி அதுவும் நடக்கும். அதுவும் ஏன் தலைமையில தான் நடக்கும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பண்றது ரொம்ப தப்பு, அநியாயம். நான் பண்ணதுக்கு நீங்க என்ன பழி வாங்குங்க? அதை விட்டுட்டு எங்க அக்காவை எதுக்கு பழி வாங்குறீங்க? புருஷனே வேண்டான்னு தாலிய கைட்டு எரிஞ்சிட்டு போனவ தானடி உன் அக்கா. உங்க அக்கா என்ன அவ புருஷன் கூடயா வாழ்ந்துட்டு இருந்தா? நான் வந்து பிரிக்கிறதுக்கு. உங்க அக்காவை கார்த்திக் கிட்ட இருந்து பிரிச்சது நீயும் உங்க அம்மாவும் தான். சும்மா என்ன சொல்லிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் நான் பண்றதால உன்னை அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. முதல்ல கார்த்திக் பிரியாவோட கல்யாணம் ஏன் தலைமையில சிறப்பா நடக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. ஏய் சக்தி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்காத. ஏய், நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த கார்த்திக், பிரியா, கோகிலா, புஷ்பா இந்த கல்யாணம் இப்படி எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது நான் தான். நான் மட்டும்தான். யமுனாவால இனிமே அந்த வீட்டுக்கு வாழ போக முடியாது. பிரியா கார்த்திகோட கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அதுவும் ஏன் தலைமையில தான் நடக்கும். சக்தி, என்ன சக்தி கண் கலங்கி நிக்கிற? இங்க பார், எந்த பிரச்சனை வந்தாலும்
அழற பொண்ணு நீ இல்லையே. சக்தி என்ன பாரு, அம்மா பூஜாவை வெளியே போவாதன்னு சொன்னனால அழறியா? இல்ல அப்புறம் என்ன சக்தி? நல்ல வேலைத்த கரெக்டான சமயத்துல நீங்க வந்தீங்க. இல்லனா எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் என்னாலதான்னு சக்தியும் வெற்றியும் ஒரே அர்ச்சனத்தை. இனிமே அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் செய்யறது நீயோ இல்ல புஷ்பாவோ இல்ல, நான் தான் சக்தி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதெல்லாம் பண்றது எங்க அம்மாவா? இனிமே ஆட்டம் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல மட்டும்தான்.